வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மார்க்கு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? இயேசு கிறிஸ்துவின் மறுரூபமான அனுபவம் யாரையும் ரட்சிக்கிறதில்லை. இன்றைக்கும் திருச்சபை உலக மக்களின் தேவைகளை சந்திக்க முடியாததாக இருக்கிறது. இரட்சகரை அறியாதவர்களுக்கு இரட்சகரை கொடுக்க வேண்டியது இன்று நம்முடைய பிரதான பணியாக இருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதனைத் தொடர்ந்து 3ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே குடும்ப வாழ்க்கையை குறித்தும் விவாகரத்தை குறித்தும் இயேசு கூறியது என்ன? செல்வத்தை குறித்து இயேசு கூறியது என்ன? இவற்றை அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். பரிசேயர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக விவாகரத்து செய்யலாமா என்று கேட்டார்கள். அவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆவல். ஆனால் இயேசு அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? பாருங்கள், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தழுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இவர்கள் இந்த பதிலைத்தான் சொல்லுவார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். மோசே விவாகரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இது மோசேயின் திட்டமும் அல்ல. அடுத்ததாக, எந்த காரியத்திற்கும் ஒரு கணவன் மனைவியை தள்ளிவிடலாம் என்பது தேவனுடைய எண்ணமும் அல்ல. ஆனால் பின்னான காலங்களிலே சமய தலைவர்கள் ஒரு மனைவி கணவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் விவாகரத்து செய்யலாம் என்ற அளவிற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எது அடிப்படையானதோ அங்கே அவர்களை எடுத்துச் செல்கிறார். இன்றும் விவாகரத்தை குறித்த பேச்சு எழும்பும் எந்த இடத்திலேயும் உண்மையாகவே விவாகம் என்றால் என்ன, அதை ஏன் தேவன் ஏற்படுத்தினார் என்ற அடிப்படை காரியங்களை குறித்து தான் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார். கவனியுங்கள், பாவம் என்னும் ஒரே ஒரு காரணத்தினாலே தான் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே விவாகரத்து அனுமதிக்கப்பட்டது. மார்க் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 9ஆம் வசனம் வரை பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தை நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். தேவன் குடும்ப வாழ்க்கையை திட்டமிட்ட பொழுது அவர் விவாகரத்தை குறித்து எண்ணவே இல்லை. ஏனென்றால் தேவன் மனிதனுக்கு ஒரு சிறந்த காரியத்தை செய்து கொடுத்தார். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், திருமணத்திலே 2 பேருக்கு இடையிலே உண்டாயிருக்கிற அந்த அன்பின் கட்டானது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்கிற அன்பின் கட்டை விட வலிமையானது என்பதை சொல்கிறார். ஒரு கணவனோ மனைவியோ உண்மையற்றவர்களாய் இருக்கும் பொழுது மட்டுமே விவாகரத்து அனுமதிக்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை என்பது தேவனே உருவாக்கியது. தேவனே ஒரு ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குகிறார். இது ஆதியிலிருந்தே சிருஷ்டிகருடைய தீர்மானமாயிருக்கிறது. எனவே இணைக்கப்பட்டவர்களை பிரிப்பது பாவம். ஆனால் அப்படி பிரிவது மன்னிக்க முடியாத பாவம் அல்ல. அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா? முதலிலேயே தவறான ஒரு சகோதரனையோ சகோதரியையோ திருமணம் செய்து கொள்வதுதான். இன்றைக்கும் அநேக திருமணங்கள் சரியான ஆலோசனைகள் இல்லாமல் நடைபெறுகிறது. இதுதான் பிரச்சனை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் திருமணத்தை கர்த்தரே ஒழுங்கு செய்ய விரும்புகிறார். ஆனால் அதற்கு உங்களுடைய அனுமதி வேண்டும். சரி, வசனங்கள் 10 முதல் 12 வரை பாருங்கள். பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாயிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாயிருப்பாள் என்றார். வேத புத்தகத்திலேயே விவாகரத்துக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற கடினமான வார்த்தைகள் என்று சொல்லலாம்.
இந்த வசனத்திற்கு எப்படி நாம் வியாக்கியானம் சொல்வது? வேத புத்தகத்திலே விவாகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பகுதிகளையும் நாம் வாசித்து பின்னர்தான் சரியான ஒரு முடிவிற்கு வர முடியும். மத்திய எழுதின சுசேஷத்திலே நாம் பார்ப்போம் என்றால், வேசித்தனத்தின் முகாந்தரத்தினாலே அன்றி வேறு காரணத்தினாலே விவாகரத்து செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஏன் மார்க் எழுதவில்லை? ஏனென்றால் மார்க்கு ரோமர்களுக்காக எழுதுகிறார். ரோமருக்கு மோசேயின் நியாயப்பிரமாணம் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதுகிற மத்தேயு மோசேயின் இந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர். எனவே அது அந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே கவனிக்கப்பட வேண்டும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அந்த வசனம் விவாகரத்து பிரச்சனை தொடர்பானது அல்ல. கவனியங்கள், வாசிக்கிறேன். அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், கணவன் மனைவியாகிய இருவர் சட்டப்படி ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், மரணம் மட்டுமே அவர்களை அந்த பிணைப்பிலிருந்து விடுவிக்கிறது என்று ஒரு விசுவாசிக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் இடையிலே உண்டான உறவிற்கான ஒரு உதாரணமாய் சொல்கிறார். மோசேயின் நியாயப்பிரமாணமானது உண்மையற்ற ஒரு மனைவியையோ உண்மையற்ற ஒரு கணவனையோ பொறுப்பெடுக்கிறது. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22 முதல் 24ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது ஒரு கணவனோ மனைவியோ உண்மையற்றவர்களாய் இருக்கும் பொழுது நாம் கல்லெறிந்து கொல்லுகிறதில்லை. அவ்வாறு இந்நாட்களிலே நாம் கல்லெறிந்து கொள்வது நடைபெறும் என்றால், நாம் நடமாடக்கூட முடியாத அளவு எல்லா இடங்களிலுமே கற்குவியல்கள்தான் இருக்கும். ஒருவருக்கொருவர் உண்மை இல்லாமை என்ற ஒரே ஒரு காரணத்தினாலே தான் விவாகரத்து செய்யலாம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. குற்றமில்லாத அந்த கணவனோ குற்றமில்லாத அந்த மனைவியோ மற்றும் ஒருவரை விவாகம் செய்யலாம். அருமையானவர்களே, விவாகரத்தை குறித்த செய்தியும் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை குறித்த சம்பவமும் மத்தேயு எழுதின சுசேஷத்திலும் மார்க் எழுதின சுசேஷத்திலேயும் சேர்ந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். இது மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு குழந்தை என்பது ஒரு குடும்ப உறவிலே உண்டாகும் குற்றமற்ற ஒன்று. ஒரு விவாகரத்திலே குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அது மிக மிக தீமையான ஒன்று. இன்றைக்கும் விவாகரத்தினாலே பாதிக்கப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் இந்த உலகத்திலே எத்தனை பரிதாபமான நிலைமைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இது ஏதோ விபத்து அல்ல. கணவன் மனைவி பிரிந்து செல்லும் பொழுது பிள்ளைகள் நிச்சயமாகவே பாதிக்கப்படுகிறார்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனால்தான் இயேசு கிறிஸ்துவண்டை வர முடியும் என்பதல்ல. பல சமயங்களிலே பிள்ளைகள் பெரியவர்களாய் ஆகி அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து தீர்மானிக்கட்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? பெரியவர்கள் பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்கிறார். வளர்ச்சி அடைவதை குறித்தும் முதிர்ச்சி அடைவதை குறித்தும் அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆனால் உண்மையில் நம்மிலே அநேகர் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய தந்திரமான வாழ்க்கை முறைகளும் உயர்வான அறிவையும் வைத்துக்கொண்டு நாம் பெருமைப்படுவதையெல்லாம் விட்டுவிட்டு சிறு பிள்ளையைப் போல சாதாரணமானவர்களாக, சிறு பிள்ளைகளுக்குரிய விசுவாசம் உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை தம்முடைய கரத்திலே எடுத்து தம்முடைய கரத்தை அவர்கள் மேலே வைத்து அவர்களை அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளை அவர் அப்படி கையில் எடுத்து அணைத்தது போல வேறு யாரையும் அவர் எடுக்கவில்லை. அவர்களை அப்படியே அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே அவர்கள் இருந்தபடினாலே அவர்களை அவர் எடுக்கிறார். தங்களுக்கு தாங்களே கணக்கு கொடுக்கும் வயதாகும் முன்னர் சிறு பிள்ளைகள் மரித்து போகும்பொழுது அந்த குழந்தைகளும் நேராக அவரண்டை செல்கிறது. சரி, மார்க் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில்
ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனுமில்லையே. பொருளாசை நிறைந்த இந்த காலகட்டத்திலே இந்த பணக்கார வாலிபனை குறித்த சம்பவமானது மிகவும் பயனுள்ள ஒன்றாய் இருக்கிறது. மத்தேயு இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது, இவன் இளைஞனாய் இருந்தான் என்றும் நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கும் எந்த ஒரு வாலிபனும் கேட்கும் ஒரு கேள்விதான் என்பதுமாக சொல்லுகிறார். அவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழுகிறான். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இப்பொழுது இந்த இளைஞனை இயேசு சிந்திக்க வைக்கிறார். தன்னை ஏன் நல்லவன் என்று அவன் அழைக்க வேண்டும் என்கிறார். ஏனென்றால் தேவனை தவிர வேறு யாரும் நல்லவர் இல்லை. இவன் இயேசு கிறிஸ்துவை நல்லவர் என்று சொல்வான் என்றால் அவரே தேவன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த இளைஞனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இது 10 கற்பனைகளின் 2வது பகுதியிலே இருக்கிறது. பாருங்கள், 19 முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். 10 கற்பனைகளின் முதல் பகுதி தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை அடிப்படையாக கொண்டது. 2வது பகுதி மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை அடிப்படையாக கொண்டது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவை குறித்து பேசவில்லை, மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை குறித்து அவனிடத்தில் பேசுகிறார். 10 கற்பனைகளின் 2வது பகுதியை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் வசனங்கள் 21, 22 பாருங்கள். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். கவனித்தீர்களா? அவனுடைய வாழ்க்கையிலேயே இருந்த ஒரு குறையை இயேசு சுட்டி காட்ட விரும்புகிறார். அது என்ன? அதுதான் தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த உறவு. அந்த உறவிற்கு இடையூறாய் இருந்தது அவனுடைய செல்வம். இயேசுவை நல்லவர் என்று அழைத்தான். உண்மையாகவே அவன் இயேசுவை பின்பற்ற விரும்புவான் என்றால், இயேசு கிறிஸ்துவ நல்லவராய் இருப்பதற்கு காரணம் அவரே தேவன் என்பதுதான். அவனுடைய செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு அவரை பின்பற்றி வரும்படியாக அவர் அழைப்பு கொடுத்தார். இது அவனை எங்கே கொண்டு சேர்க்கும்? சரி, இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே செல்கிறார்? மனிதர்களுடைய பாவத்திற்காக மரிக்கும்படியாய் செல்கிறார். அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருப்பான் என்றால் தனது மீட்புக்காக அவன் சிலுவை வரை வந்திருப்பான். ஆனால் அந்த இளைஞனோ மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமுடைந்து துக்கத்தோടെ போய்விட்டான் என்று பார்க்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை பாருங்கள். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இங்கே உன்னதமான ஒரு செய்தி இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை தான் பவுல் அந்த வார்த்தைகளிலே விவரிக்கிறார். பணத்தினாலே எதையுமே இந்த உலகத்திலே வாங்கிவிடலாம். ஆனால் விலையுயர்ந்த காரியமாகிய நித்திய ஜீவனை வாங்க முடியாது. இந்த பகுதி என்ன சொல்கிறது? ஒரு செல்வந்தன், ஒரு பணக்காரன் தன்னுடைய செல்வச் செழிப்பினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் கூறுகிறது. சரி, ஒரு ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைய முடியாது. மனிதனுடைய அறிவுப்படி அது முடியாதது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வசனங்கள் 26, 27 பாருங்கள். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு
அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, மனிதனால் செய்ய முடியாதது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் செய்ய முடியும். இன்று நம்மிலே அநேகர் பணத்தினாலே நாம் எதையுமே வாங்கிவிடலாம் என்று யோசிக்கிறோம். பணத்தை குறித்து நாம் சிந்திப்பதற்காக யாரோ ஒருவர் இதை எழுதியிருக்கிறார்கள். கவனியுங்கள், வாசிக்கிறேன். பணத்தினாலே ஒரு படுக்கையை வாங்கலாம், ஆனால் பணத்தினாலே நித்திரையை வாங்க முடியாது. பணத்தினாலே உணவை வாங்கலாம், ஆனால் பணத்தினாலே பசியை வாங்க முடியாது. பணத்தினாலே மருந்தை வாங்கலாம், ஆனால் பணத்தினாலே சுகத்தை வாங்க முடியாது. பணத்தினாலே ஒரு வீட்டை வாங்கலாம், ஆனால் பணத்தினாலே ஒரு குடும்பத்தை வாங்க முடியாது. பணத்தினாலே ஒரு வைரத்தை வாங்கலாம், ஆனால் பணத்தினாலே அன்பை வாங்க முடியாது. பணத்தினாலே ஒரு ஆலயத்திற்கான பெஞ்சை வாங்கலாம், ஆனால் பணத்தினாலே ரட்சிப்பை வாங்க முடியாது. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே தடையாய் நின்று கொண்டிருந்த காரியத்தை சுட்டி காட்டி அதை விட்டு வரும்படியாக அழைப்பு கொடுத்தார். அந்த இளைஞன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியிருப்பான் என்றால் இயேசு கிறிஸ்து ஏன் நல்லவர் என்பதை கண்டு கொண்டிருப்பான். அவரே தேவன் என்பதையும் அறிந்திருப்பான். சரி, வசனங்கள் 28 முதல் 30 வரை பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட 100 எத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொள்வதற்கு பதிலாக அவருக்காக தியாகம் செய்த ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே பரிசு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறார். மத்தேயு 10:31 என்ன சொல்கிறது? அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். பரிசு கொடுக்கப்படும் காரியத்தை குறித்ததான ஒரு கொள்கையை இது விளக்குகிறது. சரி, இப்பொழுது மார்க் 10:32 முதல் 34 வரை பாருங்கள். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். கவனித்தீர்களா? இப்பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி புறப்பட்டு போகிறார். அங்கே தாம் போய் மரிக்கப் போவதை குறித்து அறிந்திருந்தபடியினாலே அதை தனது சீஷர்களுக்கு சொல்லுகிறார். மீண்டுமாக மற்றொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இங்கேயும் அவர் தனது மரணத்தோடு கூட தனது உயிர்த்தெழுதலையும் சேர்த்து அவர் சொல்லுகிறார். இப்பொழுது மார்க் 10:35 முதல் 40 வரை பாருங்கள். அப்பொழுது செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். அருமையானவர்களே, நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். யோவான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று யாரும் சொல்லுகிறதில்லை. இருந்தாலும் அவர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கக்கூடும்.
அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய கல்லறை இன்னும் எபேசு பட்டணத்திலே இருக்கிறது. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு இடதுபுறத்திலேயும் வலதுபுறத்திலேயும் இடமில்லை என்று சொல்லவில்லை. அந்த இடத்தை தனக்கு விருப்பமான யாருக்கும் அவர் கொடுக்க முடியாது. அந்த இடத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு வெகுமதியாக பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறீர்கள். ரட்சிப்பு இலவசமானது. ஆனால் வெகுமதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். நீங்கள் அவரால் ஒரு பரிசை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். வசனம் 41 பாருங்கள். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அருமையானவர்களே, அவர்கள் தங்களுக்கான சிறந்த இடத்தை விரும்பினார்கள். எனவே சற்று சோர்ந்து போனார்கள். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மற்றும் ஒரு கொள்கையை கற்றுக் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. உலகம் அளக்கும் விதம் வேறு, தேவனுடைய வழிமுறைகள் வேறு என்பதை கற்றுக் கொடுக்கிறார். கவனியுங்கள், வசனங்கள் 42 முதல் 44 வரை. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். கவனித்தீர்களா? தேவனுடைய வழிமுறை என்னவென்றால், தாழ்மையானவர்களை, பணிவிடையின் ஆவி உள்ளவர்களை தலைவர்களாக உயர்த்துவது. முதன்மையானவன் என்றால் எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர் நற்செய்தியின் அடிப்படையை குறித்து சொல்கிறார். 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியன் கொள்ளும்படி வராமல் ஊழியன் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் இன்று நாம் சிந்தித்த சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விவாகரத்து என்பது தேவனுடைய திட்டமல்ல. உங்கள் குடும்ப உறவிலே பிரச்சனைகள் இருப்பதினாலே ஒருவேளை விவாகரத்து செய்துவிடலாம் என்று நீங்கள் இன்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். மீண்டும் கூறுகிறேன், விவாகரத்து தேவனுடைய திட்டம் அல்ல. இன்றைக்கு நடைபெறுகிற விவாகரத்துக்களுக்கு காரணம் அதிகமாக சுயநலமாய் இருக்கிறது. கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ எதையுமே தியாகம் செய்யும் மனப்பக்குவம் இந்த அநேகருக்கு இல்லை. ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது மேன்மை மகிமை எல்லாவற்றையும் தியாகம் செய்து இந்த உலகத்திலே வந்து தனது ஜீவனையும் தியாகம் செய்துதான் அவரோடு நமக்குள்ள உறவை உறுதியாக்கினார். பாவத்திலிருந்த நம்மை மீட்டு எடுத்தார். மனைவி பாவத்திலே இருக்கிறாள் என்பதற்காக அவளை வெறுத்து விட்டு விடுவதை விட அன்பினாலே, உங்கள் தியாகத்தினாலே அவளையும் நீங்கள் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த முடியும். அருமையான சகோதரியே, உங்கள் வைராக்கியத்தினாலோ உங்கள் பெருமையினாலோ பணத்தினாலோ மிக எளிதாக குடும்ப உறவை முறித்து விடலாம். ஆனால் கீழ்ப்படிதலினாலே குடும்பத்தை கட்டி காக்கவே அவர் விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து சற்றே எண்ணி பாருங்கள். அவருடைய எதிர்காலத்தை யோசித்து பாருங்கள். சரியான தீர்மானங்களை நீங்கள் செய்ய கர்த்தரே உங்களை வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? குடும்ப வாழ்க்கையை தேவனே உண்டாக்கினார். திருமணத்திற்காக காத்திருக்கும் உங்களுக்கு தேவனே உங்கள் திருமணத்தை ஆயத்தம் செய்ய விரும்புகிறார். பெரியவர்கள் சிறிய பிள்ளைகள் போல மாற வேண்டும். எந்த ஒரு மனிதனும் தன் சொந்த முயற்சியினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் அளக்கும் விதம் வேறு, தேவனுடைய வழிமுறைகள் வேறு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.